ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியோ வந்து ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே மனநலம் பாதிக்கப்பட்டு, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, கோமா ஸ்டேஜுக்கு போற அளவுக்கு வந்து ரொம்பவே மோசமான ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. சுயநினைவுக்கே வரல. சூர்யா பார்த்தீங்க அப்படின்னா, கௌதம அடிச்சு எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு வரவழைச்சு, கையெழுத்தும் போட வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவுக்கும் நல்லபடியா ட்ரீட்மெண்ட் குடுத்து, அவங்களையும் நல்லபடியா குணமாக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அவங்களும் குழந்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள அழைக்கிறாங்க. அப்போ வந்து சித்ரா தேவி ஐஸ்வர்யா பக்கத்துல வந்தப்ப, ஐஸ்வர்யா வந்து மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. "இன்னும் உனக்கு இருக்க கோவம் போலயா ஐஸ்வர்யா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்ல உள்ள எல்லாம் கேட்குறாங்க. இந்த விஷயத்துல யாரும் வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்க எனக்கு பண்ண விஷயம்லாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து அவங்க மன உளைச்சல சொல்றாங்க. சித்ரா தேவியும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிறாங்க. "நானும் கௌதம் கூட சேர்ந்து நெறைய விஷயம் பண்ணியிருக்கேன். நேத்து வரைக்கும் கூட நான் ரொம்ப மோசமானவளா இருந்தேன். ஆனா ஐஸ்வர்யா வந்து டெலிவரி ஆகுறப்போ, என்ன பார்த்து கேட்ட கேள்விலாம் ஒவ்வொன்னும் என்னை செருப்பால அடிக்கிற மாரி இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நானே வந்து திருந்தி நல்லவளானேன்னு சொல்லிட்டு, சித்ரா தேவி அவங்க பண்ண தப்பெல்லாம் எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிறாங்க. வீட்ல உள்ள எல்லாரும் மன்னிச்சு அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. ஆனா ஐஸ்வர்யா அவங்கள ஏத்துப்பாங்களா, மாட்டாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்சுமே கௌதமாவும் திருந்துவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.